ஹே ஹாய் ஹலோ கேமர்ஸ் வெல்கம் டு அனிமேக்ஸ் கேமிங். ஓகே கேஸ், நம்ம இங்கே என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெஜுரல சீசன் 4 எபிசோட் 7 and 8 பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்ததுனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் தான் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் அண்ட் எனக்கும் அடுத்தடுத்த வீடியோ போட ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். ஓகே காய்ஸ், இப்போ வாங்க நம்ம எபிசோட் 7க்குள்ளே போகலாம். ஸோ போன எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலியஸ் ரைடு கிட்ட செம்மையாக அடி வாங்கிட்டு வந்திருப்பான். ஸோ அதனால் எமிலியாவும் நம்ம சுபாரும் வந்து பார்த்தீங்கன்னா அவனை இந்த இடத்துல இருக்க சொல்லுவாங்க. நீ எங்கேயும் போகாத, நீ இங்கே இரு, மற்ற விஷயத்தெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். நீ வந்து பார்த்தீங்கன்னா அனஸ்தீசியாவுக்கும் ரெமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா துணையாக இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஜூலியஸும் எமிலியாவே சொல்லிட்டா, இதுக்கப்புறம் நான் மட்டும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூலியஸும் அந்த இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீலிங் ஆர்ச்சரியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம எமிலியாவும் நம்ம சுபாரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரைடை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டிஃபீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா போன தடவை கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃப்ளூக்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருப்பாங்க. அதாவது நம்ம எமிலியா வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருப்பா. ஸோ அதனால் அவளுக்கு மட்டும் அந்த பாஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவளை தனியாக மேலே அனுப்பக்கூடாது அப்படின்ட்டு நம்மளும் யாராவது போய் அவங்க கூட ஃபைட் பண்ணாதான் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு துணையாவது அட்லீஸ்ட் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இங்கே இருக்கிறவங்க எத்தனை பேர் போனாலும் அங்கே இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஆன்னு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எமிலியாவே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃப்ளூக்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருப்பா. ஸோ அதனால் இவங்க எல்லாருமே அங்கே எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சவுலா என்ன சொல்லுவான்னா, நீங்கள் இங்கே எவ்வளோ நாள் வேணால் இங்கே இருந்துக்கலாம், நீங்கள் அவனை டிஃபீட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் இங்கேயே கூட இருந்துக்கலாம். நான் இவ்வளோ வருஷமாக தனியாக இருந்தேன், மாஸ்டரை விட்டு நான் தனியாக இருந்தேன். ஸோ இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் நீங்கள் இங்கே எவ்வளோ நாள் வேணால் இருந்து நீங்கள் அவனை டிஃபீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் உட்காந்து சந்தோஷமாக உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சூப்பர் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஜூலியஸுக்கு சாப்பாடு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஜூலியஸை பார்க்க போவோம். அங்கே போனதுக்கப்புறம் நம்ம ஜூலியஸ் ஒரே குழப்பத்தில் உட்காந்துட்டு இருப்பான். ஏன்னா நம்ம அனஸ்தீசியாவோட நைட் தானே நம்ம ஜூலியஸ். அவன் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கிட்ட தோத்துட்டான். ஸோ அதை எப்படி நான் வந்து பார்த்தீங்கன்னா அனஸ்தீசியா எந்திரிச்சதுக்கப்புறம் நான் அதை கன்வே பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சோகத்தில் இருப்பான். அவன் எந்திரிச்ச உடனே நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிறதே எனக்கு தெரியல அப்படின்னு கேட்க நம்ம சுபாரு உடனே சொல்லுவான், எந்திரிச்ச உடனே நீ எப்படி இருக்க அப்படிங்கிற அனஸ்தீசியாட்ட கேளு, அதுக்கப்புறம் உனக்கே தானாக பேச வரும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஜூலியஸ் நீ சொன்னது கரெக்ட் தான், எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி இன்றைக்கி நைட்டு நீ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர்த்தையும் பார்த்துக்கோ, நான் போயிட்டு நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூலியஸ் வந்து அந்த இடத்த விட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம சுபார் சொல்லி பார்ப்பா, நீ இந்த இடத்துல இருக்கணும், ஏன்னா அனஸ்தீசியா எந்திரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவான். இல்லை நான் போகிறேன், நீ இங்கேருந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூலியஸ் போயிடுவோம். நம்ம சுபாராவும் சரின்ட்டு சொல்லிட்டு அன்றைக்கி நைட் அங்கேயே ஸ்டே பண்ணுவோம். அதுக்கப்புறம் நல்லா தூங்கிடுவோம். 10 வயசு தான் அவனை எழுப்புவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல நம்ம அனஸ்தீசியா வந்து பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடுவான். அந்த இடத்துல இருக்க மாட்டான். அவன் எந்திரிச்சிட்டு ஐயோ எங்கடா ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனஸ்தீசியாவை வந்து பார்த்தீங்கன்னா தேடி அந்த டவரை தேடி அலைஞ்சிட்டு இருப்போம். இப்படி தேடிட்டு இருக்கப்பவே அந்த சேம்பருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புறா வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்கும். எங்கடா இந்த புறா எங்கடா இதுக்குள்ளே சுற்றிட்டு இருக்குன்னு அந்த புறாவை தேடி போயிட்டே இருப்போம். போய்கிட்டே இருக்கிறப்ப திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த புறா காணாமல் போயிடும். அங்கே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெட் எண்ட் மாதிரி இருக்கும். எங்கடா புறாவை காணோம் அப்படின்னு சொல்லி கீழே தேடிட்டு இருப்பான். அந்த புறாவோட ஒரே ஒரு இறகு மட்டும் கீழே இருக்கும். அதை எடுத்துகிட்டு சைடில் பார்ப்பான். சைடில் ஒரே ஒரு வால் மட்டும் வேறு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதை தொட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு டெலிபோர்ட் மாதிரி இருக்கும் போல். அதை அப்படியே டெலிபோர்ட் பண்ணி அவனை டவருக்கு அடுத்த சைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போயிடுது. அதாவது டவருக்கு வெளியில் ஒரு பால்கனி மாதிரி இருக்குது, அதுக்கு வெளியே கொண்டு போயிடுது. அங்கே தான் நம்ம அனஸ்தீசியா அண்ட் அவ மட்டும் இல்லாமல் நிறையா புறாவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்குது. இங்கே பார்த்தியா சுபாரு, இந்த வியூ ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, ரொம்ப அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனஸ்தீசியா நம்ம சுபார்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். அவனும் நீ சொல்கிறது உண்மை தான், ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லி முடித்த உடனே சரி இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டாப்பிக்கு வருவோம். நீ எப்படி இந்த இடத்துக்கு வந்த, நீ எங்கள் கூட தானே இருந்த, இந்த இடத்துல ஒரு சீக்ரெட் பேசேஜ் இருக்குது அப்படிங்கிறது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு அவகிட்ட கேட்க, ஓகே சுபாரு நீ கேட்டதெல்லாம் நல்லது தான், இப்போ நான் உங்கள்கிட்ட அதே கேள்வி கேட்குறேன், நீ எப்படி இந்த இடத்துக்கு வந்த அப்படின்னு கேட்க, என்னை இந்த பறவைகள் கூட்டிகிட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். அதே தான் அனஸ்தீசியாவும் சொல்கிறேன், அதே தான் நானும் சொல்கிறேன், என்னை இந்த பறவைகள் தான் கூட்டிகிட்டு வந்தது. எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லைக் எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. இந்த பறவை பின்னாடி நான் கண் முழிச்சு பார்த்தேன், அங்கே நீ தான் இருந்த, சரி தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். அப்போ வர பார்த்தா இந்த பறவையை நான் பார்த்தேன், இந்த ஒரு சீக்ரெட் பேசேஜ்குள்ளே நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம அனஸ்தீசியா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாள். அதுக்கப்புறம் சரி இப்போ டாபிக்குள்ளே வருவோம். நீ வந்து பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனஸ்தீசியா நம்ம சுபாருக்கிட்ட சில கேள்விகள் கேட்குறா. நீ உண்மையாலுமே யார், உன்னை எப்படி சவுலாவுக்கு தெரிஞ்சிருக்கு, நீ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வந்திருக்கியா இங்கே அப்படின்னு சொல்லி நம்ம சுபாருக்கிட்ட கேட்க, நம்ம சுபாரு சொல்கிறான், இல்லை எனக்கும் அதே டவுட்டு தான், சவுலாவுக்கு எப்படி எனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது எனக்கும் தெரியல, நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த டவருக்கு வரேன். சரி இப்போ என்னோட டர்ன், நான் இப்போ கேட்குறேன், நீ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா லைக் உன்னோட உடம்பு, அதாவது இப்போதைக்கு நம்ம அனஸ்தீசியா உடம்புல இருக்கிறது நம்ம எக்டோனா தான். இது வரைக்கும் நம்ம எக்டோனா தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கா. ஸோ அனஸ்தீசியா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கா, அவளோட கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்க, நம்ம எக்டோனா சொல்கிறா, அவளோட கண்டிஷன் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு, நானும் அவளை காப்பாற்றணுன்னு தான் பார்க்குறேன், பட் எனக்கும் எந்த வழியும் தெரியல. நம்ம எக்டோனா அப்படிங்கிறவ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பிரிட் தான். அந்த ஸ்பிரிட் தான் இப்போதைக்கு நம்ம அனஸ்தீசியாவோட பாடியில் இருக்குது. நம்ம அனஸ்தீசியா வந்து பார்த்தீங்கன்னா அவளோட கான்சியஸ்னஸ் அந்த பாடிக்குள்ளே ரொம்ப தூரமாக அவளோட ஆள் மனசில் போய் வந்து பார்த்தீங்கன்னா
தூங்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் இப்போதைக்கு அவளோட உடம்புல இருக்கிறது நம்ம எக்டோனா தான். இப்படி இவங்க 2 பேரும் இதை பேசிகிட்டு இருக்கிறத நம்ம ஜூலியஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு கேட்டுடுறான். அவன் எப்படி இந்த இடத்துக்கு வந்தான் அப்படிங்கிறது தெரில. பட் அவன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு கேட்டுட்டு இங்கே என்ன நடக்குது, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல உடனே நம்ம அனஸ்தீசியா நைஸாக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம எக்டோனா நம்ம அனஸ்தீசியா மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறா. பட் நம்ம ஜூலியஸ்க்கு எல்லாமே தெரிஞ்சிருது. நீ யார் அப்படிங்கிறத உண்மையை சொல்லி அனஸ்தீசியாவோட பாடியில் நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஸோ அவள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்டோனா வந்து பார்த்தீங்கன்னா நீ எதுலேருந்து எதுலேருந்து உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்க நீங்கள் எப்போ ஆனா வந்து பார்த்தீங்கன்னா அவளோட கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொன்னீங்களோ நான் அப்பயே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கப்புறம் வேறு வழி தெரியல. நம்ம எக்டோனா எல்லா உண்மையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜூலியஸ் கிட்ட சொல்லிடுறா. இந்த மாதிரி நான் ஒரு ஸ்பிரிட்டு, அவளோட பாடிக்குள்ளே தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கேன். எனக்கும் எப்படி வந்தேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல, எப்படி போகிறோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆனாவை காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் என்னோட கொள்கையும். இங்கே இருக்கிற எல்லாத்தோட எனக்கு ஆனாவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து பார்த்தீங்கன்னா அவளோட தரப்பில் இருக்க அந்த கருத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். நம்ம ஜூலியஸும் வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்பிட்டு சரி ஓகே நம்ம 2 பேருமே சேர்ந்து அப்படின்னா இதை நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சுபாரோ கிட்ட நம்ம ஜூலியஸ் கேட்குறான், இத்தனை உனக்கு எப்போயிலிருந்து இது தெரியும், இவ்வளோ நாள் நீ எங்ககிட்ட சொல்லாமல் மறைச்சிருக்க, இதை நம்ம கண்டிப்பாக எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூலியஸும் நம்ம சுபாரோ கிட்ட வந்து சொல்கிறேன். நம்ம சுபாரோக்கு லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனஸ்தாபமாக இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜூலியஸ் அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். பட் அவனுக்கே இந்த உண்மையை சொல்லாமல் வச்சிருக்கனால அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, சங்கட்டமாக இருக்குது. பட் நம்ம ஜூலியஸ் நம்ம சுபாரோ கிட்ட எதுவுமே கேட்டுக்கல. இந்த மாதிரி தெரிஞ்சும் நீ வந்து எங்ககிட்ட சொல்லலையே அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே கேட்டுக்கல. ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு இன்னும் கொஞ்சம் உறுத்தலாகவே இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம இதை நாளைக்கு காலையில் முதல் விஷயமாக நம்ம இதை எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி ஆகணும் அப்படின்ட்டு நம்ம ஜூலியஸ் நம்ம சுபாரோ கிட்ட சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்த விட்டு போனதுக்கப்புறம் நம்ம சுபாரோ வந்து பார்த்தீங்கன்னா தனியாக நடந்து போயிட்டுருக்கான். அப்படி போயிட்டுருக்கப்ப அந்த இடத்துல ஒரு சேம்பர் மாதிரி ஓப்பன் ஆயிருக்கு. என்னடா சேம்பர் ஓப்பன் ஆயிருக்கு, சரி இதுக்குள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான். உள்ளே போனதுக்கப்புறம் டப்புன்னு அந்த ஸ்க்ரீனை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாளைக்கு காலையில் மாற்றுறாங்க. மாற்றினதுக்கப்புறம் நம்ம சுபாரோ அந்த ஒரு ஹீலிங் சேம்பரில் படுத்துட்டு இருக்கான். அவன் பக்கத்தில் எமிலியாவும் பெட்ரஸும் இருக்காங்க. இவனுக்கு முழிச்சதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு அங்கே தெரியல. யாருப்பா நீங்களாம், நான் எங்கேப்பா இருக்கேன், ஐயோ நான் என்ன ஏதோ ஒரு புது உலகத்தில் சமான் பண்ணியிருக்காங்க போல் என்னையே அப்படின்ட்டு, அதாவது வேற ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகிட்டணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரலி அவன் எல்லாத்தையும் மறந்து போயிட்டான் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு போர்ட்ரேட் பண்ண காமிச்சிருக்காங்க. அவன் எப்படி அந்த சேம்பருக்குள்ளே போனால், அந்த சேம்பருக்குள்ளே அவனுக்கு என்ன நடந்தது, அவன் எப்படி எல்லாத்தையும் மெமரி அவனோட மெமரியெல்லாம் எதனால் லாஸ் ஆச்சு அப்படின்னு இது வரைக்கும் நமக்கு தெரியல. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட் 7 முடியுது. நமக்கு எபிசோட் 8 தான் அட்லீஸ்ட் இங்கே என்ன தான் நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இப்போதைக்கு நம்ம சுபாரு வந்து பார்த்தீங்கன்னா அவனோட மெமரியை இழந்துட்டான். ஸோ ஓகே காய்ஸ், அடுத்த எபிசோடை வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம். வாங்க நம்ம எபிசோட் 8க்குள்ளே போகலாம். ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுபாரு எந்திரிச்சு நின்று நான் தான் நட்சுகி சுபாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ நம்ம எம்எல்ஏக்கும் பெட்ரஸ்க்கும் அங்கே என்ன நடக்குதுன்னே தெரில. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நட்சுகி அவனோட மெமரியை ஃபுல்லாகவே லாஸ் பண்ணிட்டான். ஸோ பட் நம்ம எம்எல்ஏக்கு பெட்ரஸ் நீ தான் நட்சுகின்னு எங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமே, நீ அதை மறுபடியும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல அப்புறம் தான் நம்ம நட்சுகி புரியுது, ஓ அப்போ உங்களுக்கு என்ன 1 வருஷத்துக்கு மேலே இங்கே தெரியுமா, பட் எனக்கு உங்களை என்னென்ன தெரியலையே, ஒருவேளை நான் தான் மெமரி லாஸ் ஆயிடுச்சோ. நான் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா கன்வென்ஷன் ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இருந்தேன். பட் நான் இப்போ எப்படி இங்கே வந்தேன், என் கை கூட மாறி இருக்குது, அப்போ எனக்கு தெரிஞ்சு இங்கே நான் ரொம்ப நாளாக இருக்கேன் போல் அப்படின்னு சொல்லி அவனே வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறான். அப்புறம் நம்ம எம்எல்ஏ கேட்குறா, உனக்கு பெஸ்ட்டில் என்ன நடந்ததுன்னு கூட ஞாபகம் இல்லையா, அட்லீஸ்ட் நமக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறதாவது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்க அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ஞாபகம் இல்லை. நம்ம எம்எல்ஏ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகம் அடைஞ்சிடறா. ஏன்னா நம்ம நட்சுகிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லிட்ரலி யாருன்னே தெரியல. பட் அவனுக்கு வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட உலகத்தில் இந்த மாதிரி மெமரி லாஸ் ஆச்சுன்னா ஒரு 2 ஹவர்ஸ் இல்லைன்னா ஒரு 3 ஹவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சரியாயிரும். அதாவது டெம்பரவரி மெமரி லாஸ் ஆச்சுன்னா சரியாயிரும். ஆனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்ன தான் இருந்தாலும் நம்ம எம்எல்ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு சோகமாக தான் இருக்குது. உடனே நம்ம எம்எல்ஏ வந்து பார்த்தீங்கன்னா அவள் கண்ணத்தை 2 சைடு அடிச்சுட்டு ஓகே என்னதான் இருந்தாலும் நீ சுபாரு என்னோட சுபாரு எப்பயுமே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வேலையை பார்க்குறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம பெட்ரஸும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மறந்துடுறான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சுபாருவை போய் எல்லாத்துக்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. நம்ம ரேம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக நம்பவே இல்லை சுபாருக்கு இந்த மாதிரி மெமரி லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு. நீ விளையாண்டுட்டு தானே இருக்க, இந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேம் வந்து சொல்ல நம்ம சுபார் இல்லை எனக்கு கம்ப்ளீட்டாகவே மறந்துடுச்சு, நீங்களாம் யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒவ்வொருத்தராக வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. நான் தான் அனஸ்டீசியா, நான் தான் ஜூலியஸ் அவனோட ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு. இவனும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் தெரிஞ்ச மாதிரியே கொஞ்சம் கொஞ்சம் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கான். பட் அதுக்கப்புறம் நம்ம ரேம் வந்து பார்த்திங்கன்னா சரி சமைக்கணும் வா நம்ம தண்ணி எடுத்துகிட்டு வர போகலாம் அப்படின்னு நம்ம சுபாரை கூட்டிகிட்டு போகிறா. ஸோ அப்படி போகிற வழியில் நம்ம ரேம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுபார்கிட்ட கேட்குறா, நீ அங்கே என்ன கேம் பிளான் பண்ணிகிட்ருக்க, நீ இது தேவையில்லாமல் நீ வந்து பார்த்தீங்கன்னா வேலை பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேம் நம்ம சுபார்கிட்ட கேட்குறான்.
இந்த மாதிரி நம்ம ரேம் வந்து பார்த்தீங்கன்னா, அவகிட்ட என்ன தான் கேட்டாலும் நம்ம சுபாருக்கு லிட்டரலி எல்லாமே மறந்து தான் போயிருக்கு. பட் நம்ம ரேம் வந்து அவன் விளையாடிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாரி தான் நெனச்சிட்டு இருக்கா. அப்புறமேட்டு ஒரு கட்டத்துக்கு மேல அவளுக்கு செமையா கோபம் வந்துருது. "நீ நீ எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. நான் அத சீக்ரெட்டா வச்சுப்பேன். நீ எதுக்காக இந்த மாரி விளையாண்டுட்டு இருக்க? தேவையில்லாம விளையாண்டுட்டு இருக்க." அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில அவ கோவமே அடைஞ்சிடுறா. பட் என்னதான் கோவப்பட்டாலும் லிட்டரலி நம்ம நட்சுகிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மெமரீஸ் எதுவுமே இல்ல. அதுக்கப்புறம் கோவப்பட்டாவ அப்படியே மறுபடியும் எமோஷனலா பேச ஆரம்பிக்கிறான். "நீ எல்லாத்தையும் மறந்துட்ட அப்படின்னா, நானும் ரெம்பும் இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா, வேஸ்ட் ஆயிரும். எங்களுக்குன்னு இருக்கிறது நீ மட்டும் தான். இப்போ நீயும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை மறந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் நம்ம சுபர் என்னை மன்னிச்சிடு, எனக்கு சத்தியமாக எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படிங்கிறோம். அதுக்கப்புறம் 2 பேரும் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறமா நம்ம சுபார்கிட்ட கேட்குறாங்க, சரி நீ கடைசியாக உனக்கு என்ன நடந்ததுனாவது உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்க, அவனுக்கு அதுவும் லிட்டரலி எதுவுமே ஞாபகம் இல்லை. அப்புறமேட்டு தான் எமிலியா கிட்ட கேட்குறாங்க. நம்ம எமிலியா தான் சொல்கிறான், நம்ம சுபார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ச்சைவில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து கிடந்திருக்கான். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவனை தூக்கிட்டு போய் அந்த ஒரு ஹீலிங் ஆகிற அந்த சேம்பரில் கொண்டு போய் வச்சுருக்காங்க. அப்போ ஓகே, நம்ம அந்த சேம்பரில் போய் நம்ம தேடணும் அப்படின்னா நமக்கு ஏதாவது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த சேம்பரில் தான் வந்து பார்த்திங்கன்னா இறந்தவங்களோட மெமரிஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் புக்காக எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ மேபி நம்ம சுபாரு வந்து பார்த்திங்கன்னா அதிலேருந்து ஏதோ ஒரு புக்கை படிச்சுட்டு இருக்கப்போ தான் அவனுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கும். ஸோ நம்ம அந்த இடத்துக்கு போய் இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. பட் நட்சுகி வந்து இப்போ தானே வந்திருக்கான், நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, நாங்கள் மட்டும் போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம் அப்படின்ட்டு அவனை விட்டுட்டு அவன் மற்ற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்க போகிறாங்க. இப்படி மற்றவங்களாம் போன பிறகு நம்ம நட்சுகி சும்மா டவரை சுற்றி பார்க்குறான். சுற்றி பார்க்குறப்ப அந்த ஆர்ச்சைவோட அந்த டவரோட ஸ்டெப்ஸை பார்க்குறான். எப்பா எவ்வளோ தூரம் எவ்வளோ பெருசாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே டப்புன்னு அவனை பின்னாடி இருந்து யாரோ தள்ளி விட்டுறாங்க. யார் என்னன்னு தெரில. பட் அவன் அந்த டவர்லேருந்து மேலேருந்து கீழே விழுந்து வந்து பார்த்தீங்கன்னா இறந்துடுறான். இறந்து முடித்தவொடனே மறுபடியும் அதே மாதிரி ரீஸ்பான் ஆகுறான் அதே ஆர்ச்சைவில். அதே மாதிரி அதாவது நம்ம எம்லியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன நடக்குது அப்படின்னு தெரியல. நம்ம நட்சுகி வந்து பார்த்திங்கன்னா மெமரி லாஸ் ஆன அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அவன் ரீஸ்பான் ஆக ஆரம்பிக்கிறான். ஸோ நம்ம சுபாருக்கு லிட்டரலி என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. அவன் ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு கனவு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நினச்சிட்டு இருக்கான். அதாவது இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் கனவாக தான் இருக்கும் போல் அப்படின்ட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். அந்த மாதிரி எனக்கு மெமரி லாஸ் ஆயிடுச்சு, நீங்களாம் யாருன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறான். பட் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இப்போ தான் செத்துட்டு வந்திருக்கான். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் புதுசாக ஸ்பான் ஆன மாதிரி இருக்குது இந்த வேர்ல்டில். அவன் ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருக்கான். ஸோ இதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாமே ஏற்கனவே நடந்தது தான். லிட்டரலி இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், பட் மற்றவங்களுக்கு யாருக்கும் தெரியாது அதாவது இந்த மாதிரி நடந்தது. ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கிட்டே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, எனக்கு இந்த மாதிரி மெமரி லாஸ் ஆயிடுச்சுன்னு. ஒவ்வொருத்தங்க மறுபடியும் அதே மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. எல்லா சம்பவமும் அதே மாதிரி நடக்க ஆரம்பிக்குது. இவங்க மறுபடியும் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக அவங்க போகிறாங்க. போனதுக்கப்புறம் நம்ம நட்சுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சரி நம்ம அந்த டவருக்கு போய் பார்ப்போம், நம்ம விழுந்து ஸ்டார் கேஸில் போய் பார்த்தா நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும் அப்படின்ட்டு நம்ம நட்சுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார் கேஸை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கான். அப்படி அவன் அந்த ஸ்டார் கேஸ் கிட்ட போயிட்டுருக்கப்போ யோசிக்கிறான், சரி இதெல்லாம் கனவு தான் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஏற்கனவே நடந்த மாதிரியே இருக்குது அப்படின்னு நான் மற்றவங்ககிட்ட சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்ககிட்ட சொல்லலான்னு போயிட்டுருக்கான். பட் அப்படி போயிட்டுருக்கப்பவே அவங்க எல்லோரும் ஒரு சேம்பரில் நின்று பேசிகிட்டு இருக்க அவன் விட்டு கேட்குறான். அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம நட்சுக்கு இதுக்கு மேலே நம்ம கூட வச்சுக்கணுமா, இதுக்கு மேலே நம்ம வச்சுக்கிட்டோமா அவன் நம்மளே ஸ்லோ டவுன் தான் பண்ணுவான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பர்சனை நம்ம வச்சிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுகிறதெல்லாம் இவன் காதில் வந்து பார்த்தீங்கன்னா விழுந்திருக்கு. பட் அவங்க பேசினது அவன் எதுவுமே பார்க்கல, ஜஸ்ட் கேட்டுருக்கான். பட் அப்படி தான் அவங்க பேசுனாங்களா அப்படிங்கிறது நமக்கும் கன்ஃபார்மாக தெரியல. பட் என்ன தான் இருந்தாலும் அதை கேட்ட உடனே சரி இப்போ தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக சொல்லலான்ட்டு வந்தோம், கடைசியில் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஓடி போக மறுபடியும் அங்கேருந்து அவனை யாரையோ வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி விட்டுறாங்க. ஸோ போன தடவையாவது வந்து பார்த்திங்கன்னா நேராக போய் விழுந்து செத்தான். பட் இந்த தடவை கொடூரமாக அடித்து மூஞ்சி முகரெல்லாம் பேர்ந்து போய் வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்து செத்துருக்கான். ஸோ ரொம்ப கொடூரமான ஒரு சாவாக வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்கு. இந்த தடவை செத்ததுக்கப்புறம் மறுபடியும் அதே மாதிரி அதே ஆர்ச்சைவில் மறுபடியும் எந்திரிச்சிடறான். பட் எந்திரிச்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைத்தியம் மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ யாருமே நம்பல, ஒரு மாதிரி அழுதுகிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஓட ஆரம்பிக்கிறான். யாரை நம்புறதுன்னு அவனுக்கு தெரியல. ஏன்னா இங்கே இருக்க எல்லா ஆளுங்களும் அவனுக்கு புதுசாக தெரியுறாங்க, அவனை யாரோ கொல்றதுக்காக ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஓடி போகிறான். ஸோ இந்த மாதிரி அவனுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ஓடிட்டுருக்கப்போ அவனை அறியாமலே வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்க அந்த எக்ஸாம் நடக்கிற சேம்பருக்கு போயிடுறான். அங்கே போனதுக்கப்புறம் நம்ம ரைடு என்ன தம்பி காலங்காத்தில் இங்கே வந்துட்டு என்ன ஃபைட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம ரைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம நட்சுக்கி தானே. பட் நட்சுக்கி அவன் யாருன்னு என்னன்னே தெரியல. பேசிகிட்டு இருக்கப்பவே டப்புன்னு நம்ம ரைடு வந்து அவன் கையில் இருக்க சாப் ஸ்டிக்கை வச்சு நம்ம நட்சுக்கியோட வயிற்றை வந்து பார்த்தீங்கன்னா குத்திடுறான். குத்திட்டு அந்த சாப் ஸ்டிக்கை வச்சு அவன் குடலை வச்சு விளாண்டுட்டு இருக்கான். பாவம் பையன் ஆல்ரெடி இப்போ தான் செத்து வந்திருக்கான். இப்போ அவன் குடலை வேற வச்சு விளாண்டு அந்த குத்தி எட்டி ஒரு உதைக்கிறான் பாருங்கள். அப்படியே அவன் மேலே இருந்து மறுபடியும் படிக்கட்டில் இருந்து கீழே விழுந்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துடுறான். ஸோ பல்லு கை கால் எல்லாம் உடஞ்சி போய் கிடக்கு. கீழே வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் அம்மா அப்பா கூட உட்காந்து சாப்பிட்டு இருந்தேன். எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. அம்மா வேறு வீட்டை விட்டு வெளியே போகிறப்ப பாத்திரத்தை கழுவி வைக்க சொன்னாங்க. பட் அவங்க மேலே இந்த கோபத்தினால நான் அவங்கக்கிட்ட எதுவுமே சொல்லாமல் கூட வந்துட்டேன். ஒரு வேளை அதனால தான் இப்படிலாம் நடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சிருங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பைத்தியக்காரத்தனமாக வந்து பார்த்தீங்கன்னா உளர ஆரம்பிக்கிறான். ஏன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக அவங்க உளர தான் ஆரம்பிப்பாங்க. அவனோட கையில் இருக்க நெகம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேந்து கிடக்கு, பல்லெல்லாம் உடஞ்சி கிடக்கு. பின்னாடி யாரோ வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டு இருக்காங்க. ஒரு மேனோட வாய்ஸ் தான் கேட்குது. லிட்டரலி இவனோட வாய்ஸ் மாதிரி
மாரி தான் இருக்குது. பட் தெரியல. பட் பின்னாடி ஒரு வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்ருக்கு. அத கேட்டவுடனே இவனுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த முத்தி வந்து பார்த்தீங்கன்னா குழம்பிருது புத்தி. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, "சிரிக்காத, சிரிக்காத உன்னை என்னால கொல்ல முடியாது. உன்னை என்னால கொல்ல முடியாதுன்ட்டே" இருக்கான். இப்படி பேசிட்டு இருக்கப்பவே டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி அந்த எக்னானா அப்படிங்கிற அந்த ஸ்பிரிட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருது. வந்ததுக்கப்புறம் அவனோட ஹார்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா தடவ ஆரம்பிக்குது. பட் இவனுக்கு இது அவன் அந்த ஸ்பிரிட்டையும் மறந்திருப்பான்ல. "என்ன பண்ற? என்னை கொன்னுரு. எதுக்காக இப்படி என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் டப்புன்னு நம்ம எமிலியா வந்துடுறா. அந்த ஸ்பிரிட்டும் காணாம போயிருது. நம்ம எமிலியா ஆ சுபாருவ வந்து பார்த்தீங்கன்னா காப்பாத்திட்டு மறுபடியும் அந்த ஒரு ஹீலிங் சேம்பர்ல கொண்டு போய் அவன வச்சிடுறா. இவன் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தியம் மாரி அங்க உட்காந்துட்டு இருக்கான். மத்தவங்கலாம் நீ எதுவும் கவலைப்படாத. உனக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத நாங்க கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன தேத்திட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் மறுபடியும் அந்த இடத்த விட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. "நீ இங்கேயே இரு" அப்படின்னு சொல்லிட்டு தான் போறாங்க. பட் நம்ம சுபாரு அது எதையுமே கேட்கல. மறுபடியும் அவன் பைத்தியம் மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அங்க நடந்துட்டு இருக்கான். இந்த தடவ அப்படியே நடந்துட்டே அவன் டவருக்கு வெளிய வந்து பார்த்தீங்கன்னா, அவன அறியாமலேயே போயிடுறான். அந்த டெசர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கால் எடுத்து வச்ச உடனே நம்ம சவுலாக்கு என்னமோ ஆக ஆரம்பிக்குது. அவ கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே டார்க் பிங்க் கலர்ல அப்படியே மாற ஆரம்பிக்குது. மாறுனதுக்கப்புறம் அவன் உடம்புக்குள்ள யாரோ போன மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவ அப்படியே ஷேக் ஆக ஆரம்பிக்கிறா. திடீர்னு பேய் புகுந்துட்டா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஷேக் ஆக ஆரம்பிக்கிறா. இதோட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எபிசோட் முடியுது. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, எபிசோடோட கன்க்ளூஷன் என்னன்னு பார்ப்போம். ஸோ நம்ம சுபாரு போன எபிசோட்ல என்ன ஆச்சுன்னே தெரியல. அவன் ஏதோ ஒரு இடத்துக்கு போயிருக்கான். போன உடனே அவன் மயக்கம் போட்டுடுறான். மயக்கம் போட்டதுக்கப்புறம் நம்ம எமிலி அவனை தூக்கிட்டு வந்து ஆர்ச் சேம்பர்ல வைக்கிறாங்க. பட் எந்திரிச்சு பார்த்தா அவனுக்கு யாரையுமே ஞாபகத்துக்கு இல்ல. என்ன நடந்ததுன்னு ஞாபகத்துக்கு இல்ல. அதுக்கப்புறம் அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. பேசி முடிச்சுட்டு என்ன நடந்ததுன்னு கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு மத்தவங்கலாம் போக, இன்னொரு சைடு நம்ம சுபாரு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டவர் சுத்தி பார்த்துட்டு இருக்கப்ப மேல இருந்து ஸ்டேர்கேஸ்ல இருந்து அவன யாரோ தள்ளி விட்டுர்றாங்க. அது யாருன்னு தெரியல. தள்ளி விட்டுருந்து மறுபடியும் இறந்துடுறான். இறந்த உடனே மறுபடியும் அதே மாரி ஸ்பான் ஆக ஆரம்பிக்கிறான். ஸ்பான் ஆன உடனே அவனுக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு இருக்கு. இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு. பட் மத்தவங்களுக்கு அது எதுவுமே ஞாபகத்துக்கு இருக்காது. ஆஃப்கோர்ஸ் அவன் வந்து பார்த்தீங்கன்னா, ரீபர்ன் ஆயிருக்கனால. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை அதெல்லாம் கனவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஒரு வேளை கனவா தான் இருக்கும் அப்படின்னு அவனே நம்பிட்டு மறுபடியும் அவன இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிற எல்லாத்துக்கிட்டயும் அதே மாரி எல்லாம் நடக்குது. நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஸ்டார்கேஸ் கிட்ட போறான். ஒரு வேளை இதெல்லாம் உண்மையா தான் இருக்குமோ? நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரீபோர்ன் ஆயிருக்கணும் அப்படின்னு நெனச்சுட்டு, சரி இந்த விஷயத்த நம்ம மத்தவங்களுக்கும் போய் சொல்லணுமே அப்படின்னு சொல்லலான்னு போகிறப்ப, அவங்க எல்லாரும் கூட்டமா நின்னு பேசிட்டு இருக்கிறத இவன் கேட்டுடுறான். ஜஸ்ட் பார்க்கல, ஜஸ்ட் கேட்டுடுறான். அவன் என்ன பேசியிருக்காங்களா, சுபாரு இந்த மாரி நிலைமையில நம்ம அவன கூட வச்சுக்கணுமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருந்திருக்காங்க. அத நம்ம சுபாரு தப்பா புரிஞ்சுக்கிட்டானா என்னன்னு தெரியல. இவங்க கிட்ட உண்மைய சொல்லலான்ட்டு வந்தோமே, இந்த மாரி நேரத்தில இவங்க நம்மளை பத்தி இப்படி பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஸ்டார்கேஸ் கிட்ட போயிட்டு வேகமா ஓடிட்டு, அங்க போய் நின்னு மூச்சு வாங்கிட்டு இருக்கான். டப்புன்னு மறுபடியும் அவன யாராவது தள்ளி விட்டுர்றாங்க. இந்த தடவ ரொம்ப கொடூரமா வந்து பார்த்தீங்கன்னா சாகுறான். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிக்கிறான். அவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. ஸோ அவன் ஒரு ஒரு பயத்திலே இருக்கான். இவங்க கூட இருக்கவங்கலாம் நம்பலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு பயத்தில இருக்கான். பயத்திலே இந்த தடவ அப்படியே அலைஞ்சு சுத்திட்டு இருக்கான். தெரியாம வெளிய வந்து பார்த்தீங்கன்னா போயிடுறான். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல தான் பார்க்கணும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலனா மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த எபிசோட் கொஞ்சம் குழப்பமா தான் போயிட்டுருக்கு. பட் கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்றேன். அண்ட் வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக் தான் மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கும். அண்ட் நான் தான் மிஸ்டர் நோபடி அண்ட் ஐ அம் சைனிங் ஆஃப். டாடா பாய்.